ஆத்மா திரும்ப மனம் திரும்பி அதுக்குள்ள இருக்க வேண்டிய 6 காரியத்தை குறித்து பார்த்தோம். முதல் காரியம் என்ன? தேவ அறிவு. தேவ மைண்ட்ல என்ன சிந்தனையில எப்பொழுதுமே தேவனை குறித்து அறிகிற அறிவு. இரண்டாவது காரியம் உள் உணர்வு. என்னது சொல்லுங்க? உள் அப்படின்னா கிறிஸ்துவை அறிகிற அறிவு. கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளரணும். அவர் கொடுத்த கட்டளையை உள் உணர்வோடு செய்யணும். மூணாவது சுய சித்தம். பரிசுத்த ஆவியானவர் அறிகிற அறிவு. தேவ சித்தம் கூட என்ன செய்யலாம்? வைத்துக் கொள்ளலாம். எப்படி பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாரோ அதே போல நாம் இடைவிடாமல் ஒரு இடத்தில் செபிக்க வேண்டும் நம்முடைய ஆத்துமாவை. நாலாவது காரியம் உணர்வுகள். சொல்லுங்க, உணர்வுகள். ஆத்துமாவுக்கு உணர்வு இருக்கு. சத்திய வசம் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். நீ செய்யறது பாவம்னு உன்னை குத்தும் போது உணர்வு அடைந்து மனம் திரும்பணும். உணர்வு. சத்தியத்தை முதல்ல வாச்சாதானே குத்தும். நாங்க வாசிக்க மாட்டோமே அப்படின்னு நினைச்சுட்டு வயிற வாசி. அடுத்து 5வது காரியம் கற்பனை. இயற்கையை குறித்து அறிகிற அறிவு. உலகத்துல நடக்கிறதெல்லாம் கற்பனை பண்ணி வேத வசனத்தோடு ஒத்து இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும். கடைசி நாட்கள்ல சொல்லப்பட்டதெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆத்மாவில் இருக்க வேண்டியதுன்னு சொல்றேன். 6வது மனசாட்சி, பாவ அறிவு. சில நேரத்தில் ஆண்டவரோடு பேசுவார், மகனே நீ செய்வது தப்பு, மகனே நீ செய்வது தப்பு. இருதயம் சொல்லும், ஐயோ இது கர்த்தருக்கு விரோதமான பாவம், நான் சிந்திக்கிறது கர்த்தருக்கு விரோதமான பாவம். சொல்லும் போது மனசாட்சியில துக்கப்பட்டு சூழ்ந்தவர்களாய் மனதில் 6 காரியம் தான் இங்க நம்ம ஆத்மாவில் இருக்கணும்.